வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி தமிழ். ஸோ இந்த விட நம்ம என்ன மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, அமேசான் ப்ரைமில் ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்கிற ஜான்சினா, இட்ரிஸ் எல்பா, பிரியங்கா சோப்ரா, ஸ்டெஃபன் ரூட் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற ஹெட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஹெட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்ஏவோட ஒரு அதிபர், அதே மாதிரி இட்ரிஸ் எல்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் நாட்டோட ஒரு அதிபர். இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு நிறையா இருக்குது. ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்த ஒரு மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போகவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இவங்க ரெண்டு பற்றி பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி ஒரு ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் யாருமே எதிர்பார்த்த டெரரிஸ்ட் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. தாக்குதல் நடத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் ஆக்சிடென்ட் உயிர் போயிடுச்சு, தப்பிச்சு எப்படியோ ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகிடுறாங்க. அது எந்த ஒரு நாடோ எந்த காடோ தெரியல, லேண்ட் ஆகுறாங்க. இந்த சமயத்தில் அந்த நாட்டோட ரெண்டு நாட்டோட அதிபர், இங்கிலாந்து அண்ட் யூஎஸ்ஏவோட அதிபர் வந்து ஒரு ஃப்ளைட் கிராஷில் இறந்து போயிட்டாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பரவுது. ஸோ அப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சா இல்லையா, ஸோ இதுக்கான அட்டாக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் ஜான்சினாவோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ரிஸ் எல்பாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தோட வந்து டைரக்டர் நைசுல்லர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2021 நோபடின்னு ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸை ஒர்க் அவுட் பண்ண மாதிரி, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸு, ஃபைட் சீக்வன்ஸு, அதே மாதிரி அட்டாக்கு, கன் ஃபைட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இந்த படத்தில் இட்ரிஸ் எல்பாவோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், நம்ம ஜான்சினா தலைவன் ஜான்சினா இப்போ WWE சாம்பியனாக ஒருத்தன் இருக்காரு, அவரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பெரில் எடுத்துருக்காங்க. குறிப்பாக இதில் பிரியங்கா சோப்ரா என்ன நினச்சேன்னா, இதில் ஒரு இந்தியன் ஆடியன்ஸ் கவர் பண்ணுறதுக்காக பிரியங்கா சோப்ராவை கொண்டு வந்திருப்பாங்க போல், ஒரு 10 நிமிஷம் கேரக்டர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி படத்துக்கு மேலே அவங்க தாங்க இருக்காங்க. பாதி படம் இல்லை, முக்கால் பாக படனே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி தெரியுறாங்க. அவங்களோட ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி அவங்கள கொடுக்குற அந்த மூமெண்ட் ஆகட்டும், அந்த ஃபைட் சீனில் அவங்க மூமெண்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக இது ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான படம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஜான் குயிட் ஆகட்டும், பேடி கான்சிடின் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்டெஃபன் ரூட் ஆகட்டும், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்லோ ஜூயினியோ ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ரோலை அவங்க சரியாக எடுத்திருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சீக்வன்ஸு, டெரரிஸ்ட் ஃபைட்டு, கன் ஃபைட்டு, சேசிங் சீக்வன்ஸுன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நைசுல்லர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு சூப்பரான ஒரு வாட்சாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த பிரியங்கா சோப்ராவை அவர் யூஸ் பண்ணி பிரியங்கா சோப்ராவோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் தலைவன் ஜான்சினா இந்த வயசுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு WWE கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸு எப்படி தரமாக கொடுக்குறாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக கொடுத்துருக்காரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இட்ரிஸ் எல்பா அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ சொல்கிறதுன்னா இந்த படம் எல்லாமே சேர்த்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு படம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக அந்த சேசிங் சீக்வன்ஸ் ஒன்று பாருங்கள், அடேடே எப்பப்பா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆக்ஷன் ரசிகர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேவரட்டான மூவியாக இருக்குன்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படத்துக்கு நான் 5க்கு 4.2 ஸ்டார் கண்ண முடி தருவேன். ஏன்னா அந்தளவுக்கு தரமான ஆக்ஷன் மூவி கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது இல்லாமல் இது நம்ம தலைவன் ஜான்சினாவோட படம், அதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.